வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சக்தி டிவி குளோபலூடாக இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி இந்தோனேஷியா பயணம். 10 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கிராண்ட் பாஸ் பகுதியில் கைது. கொழும்பின் குப்பை மெய்த்தொற்று முல்லைக்கு வேண்டாம் என மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். விமல் வீரவங்ச மீண்டும் விளக்கமறியலில். இனி விரிவான செய்திகள். இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று இந்தோனேஷியா நோக்கி பயணித்தார். இந்தோனேஷியாவின் சோஏகானோ விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை இந்தோனேஷியாவின் மக்கள் பயன்பாட்டு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் மற்றும் இந்தோனேஷியாவிற்கான இலங்கை தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். இந்து சமுத்திர வலய நாடுகளின் அரசு தலைவர்களின் வலுவாதார மற்றும் சமநிலை அபிவிருத்தி என்பனவற்றை நோக்காக கொண்டு இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு 20வது தடவையாகவும் நாளை தலைநகர் ஜகார்த்தாவில் ஆரம்பமாக உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்தோனேஷிய விஜயத்தின் போது அந்நாட்டு ஜனாதிபதியுடனும் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளார். மேலும் இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் நாளைய ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விசேட உரை நிகழ்த்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 10 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கிராண்ட் பாஸ் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் இன்று பிற்பகல் நடத்திய விசேட தேடுதலின் போதே ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கொழும்பு கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று ஆஜராகி நேரடியாக வாக்குமூலம் அளித்தார். அரசாங்க வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே விமல் வீரவங்ச நேரடி வாக்குமூலம் அளித்துள்ளார். பொது உடைமைகள் சட்டத்தின் விதிமுறைகளுக்கு முரணாக தாம் கைது செய்யப்பட்டு கடந்த 54 நாட்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கு காரணமான போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச கோரிக்கை விடுத்தார். நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பதவியை தாம் பொறுப்பேற்ற பின்னர் அப்போதைய அரசு பொறியியல் கூட்டுத்தாபன தலைவராக இருந்த தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆங்சு மாரசிங்கவை தமது செயற்குழுவின் பயன்பாட்டிற்காக 11 வாகனங்களை வழங்கியிருந்தார் என்றும் விமல் வீரவங்ச நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். அந்த காலப்பகுதியில் தமது பிரதி அமைச்சராக செயற்பட்ட லசாந்த அழகிய வண்ணவுக்கும் அதேபோன்று 4க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். அந்த வாகனங்களில் ஒன்றை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தமது மகர அலுவலக பயன்பாட்டிற்காக லசாந்த அழகிய வண்ண வழங்கியிருந்தமை அவரது சாரதி வழங்கியுள்ள சாட்சியத்தில் தெளிவாக உறுதி செய்யப்பட்டுள்ள போதிலும் விசாரணை அதிகாரிகள் அவரை அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கும் வகையில் செயற்படுகின்றனரா என்றும் இதன் போது விமல் வீரவங்ச சந்தேகம் எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பில் சுமார் 1.5 மணித்தியாலத்துக்கு அதிக நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச பிரதிவாதிகள் கூண்டிலிருந்து நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்தார். எனினும் விமல் வீரவங்சவை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் லங்கா ஜெயரத்ன உத்தரவிட்டார். அடுத்த விசாரணை தினத்தன்று விமல் வீரவங்சவின் பிணை கோரிக்கை தொடர்பாக உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க உள்ளதாக நீதிவான் மேலும் தெரிவித்தார். கொலனாவை மீதோட்டமுள்ள குப்பை மேட்டில் தொடர்ந்தும் குப்பை கூளங்களை போடுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்தி கொலனாவை பிரதேச மக்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கொழும்பு அவிசாவெல்லை பிரதான வீதியின் மீதோட்டமுள்ள சந்தியில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் உள்ளிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்ப்பு நடவடிக்கையால் உருகொடவத்த பழைய வீதிக்குள் நுழையும் இடத்திலிருந்து வெள்ளம்பிட்டிய சந்தி வரையான பகுதியில் வாகன போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். கொலனாவிற்கு தாக்கம் செலுத்தும் பாரிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக எந்தவித கட்சி பேதமும் இன்றி இந்த நடவடிக்கையை நாம் இன்று முன்னெடுத்துள்ளோம்.
குப்பை கூளங்கள் தொடர்பில் நாளை முற்பகல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு சந்தர்ப்பம் வழங்கியதை அடுத்து சுமார் 6 மணித்தியாலங்களாக முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. පළාත් පාලන ඇමතිතුමා මට කතා කරලා කිව්වා இந்த கடிதத்தை அனுப்புவதற்கு முன்னதாக உள்ளூராட்சி அமைச்சர் என்னுடன் தொடர்பு கொண்டார். நாளை காலை அவசர கூட்டம் ஒன்றை நடத்தி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு பிரதமர் தனக்கு ஆலோசனை வழங்கியதாக அவர் கூறினார். கொலனாவைக்கு குப்பை கூளங்கள் கொண்டு வருவதை நிறுத்துவது மாத்திரமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணவுள்ள ஒரே வழிமுறையாகும். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கீழே செயற்படுகின்றவர்கள் தொடர்பான கேள்விக்குறியுடனேயே நாம் செல்கின்றோம். எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லுங்கள். கொலனாவைக்கு முடியாது என்பதே எமது தீர்மானமாகும். இங்கு குப்பையை கொண்டு வர முடியாது என்பதை பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்னதாகவே நாம் கூறுகின்றோம். இளைஞர் யுவதிகள் அரசியல் அழுத்தங்களின்றி தமது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கேற்ற சூழலை உருவாக்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். அலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றிய போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். எடின்பரோ சர்வதேச விருது வழங்கும் விழா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர், பிரித்தானியாவின் பிரதி உயர்ஸ்தானிகர் மற்றும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த திறமையான இளம் சந்ததியினர் அரசியல் அழுத்தங்களின்றி தமது திறமைகளை வெளிக்கொணர்ந்து முன்னேற்றம் காண்பதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு இளைஞர்கள் சேவைகள் மன்றத்திடமும் எமது ராஜாங்க அமைச்சரிடமும் நான் விசேடமாக அறிவித்துள்ளேன். இதற்கமைவாகவே இந்த விருது வழங்கும் விழா இன்று நடத்தப்படுகின்றது. இதன் மூலம் தலைவர்கள் உருவாக்கப்படுகின்றனர், சமூகத்திலும் தலைவர்கள் உருவாகின்றனர். எதிர்காலத்தில் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கான தேவை இந்த இளம் தலைவர்களுக்கு உள்ளது. இதனாலேயே நாம் இந்த இளம் தலைமைத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளோம். திறமைகளை வெளிப்படுத்துங்கள். அத்தோடு இளைஞர் யுவதிகளை நாட்டின் அபிவிருத்தியுடன் இணைத்துக் கொள்வதற்கு நாம் முயல்கின்றோம். அவர்களை அபிவிருத்தியின் பங்காளிகளாக நாட்டின் பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்தவும் மீண்டும் இலங்கையை முன்னோக்கி இட்டுச் செல்லவும் எதிர்பார்க்கின்றோம். வலுவான இலங்கையை கட்டியெழுப்புகின்றமை தொடர்பில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களினால் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி, வவுனியா மற்றும் திருகோணமலையில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 15வது நாளாகவும் தொடர்கின்றது. சம்பந்தன் ஐயா அவர்களும் சுமந்திரன் ஐயா அவர்களும் நீங்கள் எங்களுக்கு முன்வர வேண்டும், எங்களுடைய தீர்வினை தீர்த்து வைக்க வேண்டும். ஜனாதிபதி அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும். அவர்களோடு பேசினால் இந்த தீர்மானங்களுக்கு எங்களுக்கு கிட்டும். கணவரும் 2006ஆம் ஆண்டு கிளாலி கடலால போனாக்க புலக ஆனவில்லை. எத்தனை வருஷமா போயிட்டு அவளை மத்தியில இந்த புள்ளியில சரியா கஷ்டப்பட்டு வளர்த்து வந்து இப்ப 2009 அவ புள்ள கொஞ்சம் வளர்ந்து வர அவரையும் இப்ப காண இல்லைங்க. சரியான கஷ்டம் இல்லை. இப்ப நாங்க வருத்த துன்பத்தோட இருக்கிறேன். 11வது நாளாகவும் வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்கான கடிதத்தில் கையெழுத்து பெறும் நடவடிக்கையும் இங்கு இடம்பெற்றது. எனது மகன் ஓமந்த சோதனைச்சாவடியில் நாங்கள் எங்களோட முள்ளிவாய்க்கால் கடைசி டைமில் வந்தபோது 50 படிகளோட வச்சு படிக்கிறதுக்கான சொல்லி கூட்டிக் கொண்டு போனவே கையெழுத்து நாங்கள் இன்றைக்கும் அவரே எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நாங்கள் தேடி என்றுதான் இந்த முடிவுக்கு நாங்கள் இந்த இதை செய்து கொண்டிருக்கின்றோம். திருகோணமலையிலும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் 2வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சரியான கஷ்டத்து மத்தியில நாங்க வாழ்ந்து இந்த நடாட்சி காலத்துல இந்த அரசாங்கம் எங்களை பிள்ளைகளை தேடி எடுத்து தந்தா எங்களை மிச்சம் நல்லா இருக்கும். இன்னும் கவலைப்பட்டு நாங்க இன்னும் கண்ணீர் சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அந்த ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு 13 வயசா போயிடுச்சு. எங்களை பிள்ளைகள் இருக்கா இல்ல திண்டுட்டாங்களா எங்களுக்கு ஒரு முடிவு நீங்க தான் செய்து சம்பந்தர் எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தரோம். எங்களுக்கு நீதியும் எங்களுக்கு இயலாது. எங்களுடைய பிள்ளைகளுக்கான நீதி நியாயங்களை உடனடியாக அனைத்து அரசு தரப்பினர்களோ சரி அரசாங்கம் ஒன்றோ எங்களுக்கு முடிவுகளை தர வேண்டும். தரும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய சுழற்சி முறையான உணவகத்தை கைவிடப் போவதில்லை. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு மக்களின் நிலவிடுவிப்பு போராட்டம் தீர்வின்றி தொடர்கின்றது. கேப்பாப்பிலவில் அமைந்துள்ள முல்லைத்தீவு ராணுவ தலைமையகத்தை அகற்றி தமது பூர்வீக நிலத்தினை விடுவிக்க கோரி 6வது நாளாகவும் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
சுமார் 530 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி சீனியாமோட்டை, சூரிபுரம், கேப்பாப்பிளவு ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ், கோண்டாவில் இளைஞர்களும் இன்று இணைந்து கொண்டனர். எத்தனை நாள் சென்றாலும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போவதில்லை. எங்களுக்கு சொந்த இடம் இந்த வாசல் தான், வேற வாசல் இல்லை. எங்களுக்கு சொந்த நிலத்துக்கு நாங்கள் போகும் வரை எந்த கால் தூக்கி வைக்க மாட்டோம். போராட்டம் வேறு வேறு விதமா நடக்கலாம். அது உண்ணாவிரதம் இருந்தோம். இங்க உண்ணாவிரதம் இருந்து 5ஆம் நாத்து வந்து விக்னேஸ்வரன், சம்பந்தர் எல்லாருமே உறுதிமொழி கொடுத்து நம்ம 3 மாதத்தால உங்களோட ஊருக்கு விடுவேன், நீங்கள் தண்ணி குடியுங்கொண்டு சொல்லி, அப்படி இருந்தும் அவர் தண்ணி குடிக்க இல்லை. அதுக்கு பிறகும் ஒரு கதையும் இல்லை, ஏமாத்தண்டா. நாங்கள் இந்த 20 பேருக்கு காணிக்குள்ள இருந்து நாங்கள் இதுவரை காலமும் எங்களோட காலத்தை எங்களோட வாழ்நாளை எப்படி நாங்கள் கழிச்சு நாங்கள் போவோம் என்று தெரியாமல் ஏங்கி இருந்தோம். போவோம் இன்றைக்கு நாளைக்கு எங்களோட ஊருக்கு போய் நாங்கள் வாழுவோம், நாங்கள் தொழில் செய்து வாழுவோம் என்றிருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்க இல்லை. ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி முல்லைத்தீவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டதன் பின்பு ஒரு 243 ஏக்கரை விடுவிப்பதாக கூறி அதை ஒரு சம்பிரதாயபூர்வமாக அன்றே இருந்த இராணுவ தளபதியினால் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. ஆனால் அந்த பிரதேசம் எங்கே இருக்கின்றது என்பது எங்களுக்கு யாருக்கும், இங்கே உள்ள மக்களுக்கும் தெரியவில்லை, எங்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் கூறுகின்றார்கள், இது நாங்கள் சட்ட ரீதியாக 243 ஏக்கர் பிரதேசத்தை விடுவித்து விட்டோம் என்பது. ஆனால் அந்த பிரதேசம் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்டத்தை கவனத்தில் கொள்ளாத அரசியல்வாதிகளுக்கு யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு சென்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ENR சரவணபவனுக்கும் மக்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர். என்னுடைய பத்திரிகை உங்களோட தொடக்கத்திலிருந்து உங்களோட நிற்குது. அரசியலுக்கு மாறுறாங்க. அங்காலே மொத்தம்
வடமாகாணத்தில் படையினர் வசமுள்ள காணிகளை கூடிய விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ் மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கில் உள்ள காணிகள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்பிலவில் உள்ள காணிகளை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு சொந்தமான காணிகளில் ஆயுதப்படையினர் தங்கியிருக்கும் நிலையில் காணி உரிமையாளர்களாகிய மக்கள் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வலிகாமம் வடக்கு காணியில் 25 வருடங்களுக்கும் மேலாக தரைப்படையினர் இருந்து வருவதாக இரா சம்பந்தன் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய தாக்குதல் ஆயுதங்களுடன் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அவர்கள் படைத்தளங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததனால் இந்த காணிகளில் படையினர் நிலை கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த நிலைமை பல வருடங்களுக்கு முன்பே முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் இரா சம்பந்தன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். மக்களுக்கு சொந்தமான காணிகளை மீண்டும் கையளிக்காது தொடர்ந்தும் வைத்திருப்பதற்கு எந்தவிதமான நியாயபூர்வமான காரணங்களும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு காணிகளிலும் 8 வருடங்களுக்கு மேலாக ஆயுதப்படையினர் நிலை கொண்டு தங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காணிகளை அதன் உரிமையாளர்களான மக்கள் குடியிருப்பதற்காகவும் விவசாய செய்கைகளுக்காகவும் பயன்படுத்தி வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கேப்பாப்பிலவு காணிகளை மீள கையளிப்பதற்கு தேவையான செயற்பாடுகளை மிக விரைவில் மேற்கொள்ளுமாறும் இரா சம்பந்தன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களுக்கு சொந்தமான காணிகளில் ஆயுதப்படையினர் தொடர்ந்தும் தங்கியிருப்பது நாட்டின் சட்டங்களை மீறுகின்ற செயலாகும் என்பது தெளிவாக தெரிவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரின் கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட ஆணையாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. மட்டக்களப்பு மாவட்ட காணி ஆணையாளர் மீது கடந்த 22ஆம் தேதி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இன்றுடன் 13 நாட்கள் கடந்துள்ளன. இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் கடந்த வாரம் இந்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் நீதிமன்ற அனுமதியுடன் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு நிறுவனங்களை விற்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முன்னதாக முறைகள் மோசடியால் இலக்கு நேரிட்ட நிதியை மீள அறவிடுவதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்குமாறு ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு சர்வதேச நாணய நிதியத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த மிகப்பெரிய ஊழலை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருவதாக நிதியத்தின் இலங்கை அலுவலக பிரதானி எட்டேரி குயின்டி ரேட்ஸுக்கு அந்த அமைப்பு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. கூகுள் லோன் திட்டம் தொடர்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். புதிய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட கூகுள் பலூன் மேலே அனுப்பப்பட்டு பின்னர் உடைந்து வீழ்ந்துள்ளமை தொடர்பிலான தகவல்களை நான் பத்திரிகைகளில் கண்டேன். இந்த செயற்பாட்டை வழங்கி 1.5 வருடங்கள் கடந்துவிட்டன. எனவே அதன் முன்னேற்றத்தை கண்டிருக்க வேண்டும். புதிய தொழில்நுட்பம் மூலம் 10 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக வாக்குறுதி வழங்கி அது செயற்படாவிட்டால் அதன் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போகும். எனவே மிக விரைவில் இது குறித்து செயற்பட வேண்டும். தொழில்நுட்பம் தொடர்பில் தெளிவுள்ள அதிக அளவிலான புத்திஜீவிகள் எமது நாட்டில் உள்ளனர். கூகுள் லோன் திட்டம் என்ற போர்வையில் முன்னெடுக்கப்பட்ட முறைகேடான கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து கடந்த சில நாட்களாக நாம் தகவல்களை வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பான மற்றொரு தகவல் தொடர்பில் இன்று அவதானம் செலுத்துவோம். கூகுள் லோன் திட்டத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் பிரகாரம் உலகின் முன்னணி நாடுகளில் பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து அந்த நாடுகளில் பரீட்சார்த்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நியூசிலாந்தின் வோடபோன், பிரேசிலின் டெலிபோனிகா, ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட்ரா, இந்தோனேஷியாவின் டெல்காம்செல், இன்டோசெட் மற்றும் எக்ஸல் ஆசியாட்டா ஆகிய முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து கூகுள் லோன் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL நிறுவனத்துடன் கூகுள் லோன் பரீட்சார்த்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் இலங்கையில் ராமா என்ற நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் லோன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சிவகணநாதன் மற்றும் மாலக்க சமைந்த பண்டார தல்வாத்தா ஆகிய பணிப்பாளர்கள் இருவரை மாத்திரம் பதிவு செய்துள்ள இந்த நிறுவனத்தில் அரசு அல்லாத உள்ளூர் தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் நிறுவனங்களின் பங்குகள் காணப்படவில்லை என்பது முக்கிய அம்சமாகும். உலகின் முன்னணி நாடுகள் பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து கூகுள் லோன் திட்டத்தின் பரீட்சார்த்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது இலங்கையில் 2015 ஜூன் 26ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட ராமா நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் லோன் பரீட்சார்த்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுத்தமான குடிநீருக்காக அல்லலூரும் திருகோணமலை பல்வகை குளம் கிராம மக்கள் தொடர்பான நியூஸ் ஃபர்ஸ்டின் புரொவின்சியல் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல்வக்கை குளம் கிராம மக்கள் சுத்தமான குடிநீரின்றி பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர்.
கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் முதலாக இப்பகுதியிலேயே மீள்குடியமர்த்தப்பட்டனர். தாம் மீள்குடியமர்த்தப்பட்டு 10 வருடங்கள் கடந்தும் கூட இன்னமும் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என மக்கள் அங்கலாய்கின்றனர். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்தவிதமான குடிநீர் நிரந்தரமாக கிடைப்பதற்கு வசதி செய்யப்படவில்லை. இருந்தபோதிலும் பிரதேச சபையிடம் சென்று நாங்கள் எங்களுக்குரிய குடிநீரை தருமாறு அவசரம் மூலம் சரி தருவதற்குரிய கேட்ட போதிலும் அவர்களும் அந்த குடிநீரை தருவதற்கு மறுத்துவிட்டார்கள். கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி பன்னங்கண்ணி பகுதியில் வசிக்கும் 187 குடும்பங்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1990ஆம் ஆண்டு முதல் பன்னங்கண்ணியில் வசித்து வரும் தமக்கு இதுவரை காணி உரிமம் வழங்கப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். காணி உரிமமின்மையால் வீட்டுத் திட்டம் மற்றும் கழிவறை வசதிகளை பெறுவதில் இவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். 90ஆம் ஆண்டு இந்த காணி கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு கொடுத்தது வரைக்கும் வீட்டு திட்டங்கள் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இந்த வீட்டு திட்டங்கள் காணி போமிட்டுகள் அது ஏதாவது ஒரு இதுவும் இல்லாம இருக்கு. எங்களுக்கு ஸ்ரீதரன் என்பியும் சொன்னாரு, நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டு திட்ட இதைதான் நாங்கள் முதன்மையா செய்வோம் அப்படின்ட்டு. அவரும் ஒன்றும் செய்யலையே. தேர்தல் காலங்கள்ல எல்லாரும் வந்து உங்களுக்கு வீட்டு திட்டம் பெறும், காணிக்கு ஒரு உரிமை வரும்னு சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு காலம் நம்பி இருந்தேன்னாங்க. ஆனா இனி வரும்ன்றத சுவரா சொல்லும் வரைக்கும் கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நாங்க இருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு சென்றிருந்தார். அரசாங்கம் தனியாருடைய காணிகளை பறித்து ராணுவத்துக்காக பயன்படுத்துறதை விட்டு உண்மையிலே கஷ்டப்பட்டு ஒரு அவல வாழ்க்கையிலே இருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு விடிவை கொடுக்கிற வகையிலே அரசாங்கம் செயல்பட வேணும் என்றதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்கின்றது. தேசிய கூட்டணியுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் ஐநாவிலே கால அவகாசத்தை கோரவில்லை, கண்காணிப்புடன் கால அட்டவணையை கோரியிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது சம்பந்தமா நீங்கள்? சுமந்திரன் ஒரு 3 கிழமைக்கு முன்பதாக ரகசியமாக ஜெனீவாவுக்கு சென்று அங்கு பல தூதரகங்களை சந்தித்து அவர் தனிப்பட்ட முறையில இந்த அரசாங்கம் தாங்கள் விரும்பி கொண்டு வந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறபடியால் இந்த அரசாங்கத்துக்கு 2 வருட கால அவகாசத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்றுதான் கோரியிருக்கின்றார். ஏற்கனவே அரசாங்கமே விரும்பி கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை அரசாங்கமே நிராகரித்து கிழித்தெறிந்திருக்கிற ஒரு நிலையிலேயும் அதே நிராகரிக்கப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு நடைமுறைப்படுத்த சொல்லி இன்னும் 2 வருஷ கால அவகாசத்தை நீங்கள் கண்ணமூடி கொடுங்கோ என்றதுதான் சுமந்திரனும் அவருடைய தலைவரும் போய் இந்த சர்வதேச சமூகத்துக்கு கூறியிருக்கின்றது. ஆனால் பகிரங்கமாக 2010 இருந்து நாங்கள் தலைமை மோசடி செய்கின்றது, தலைமை துரோகம் அளிக்கின்றது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைச்சிருக்கின்றோம். நாங்கள் இப்போதைக்கு கேட்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கக்கூடிய ஏனையவர்கள் சுமந்திரனும் சம்பந்தனும் சேர்ந்து செய்கிற இந்த துரோகத்தை விளங்கிக் கொண்டு அந்த 11 எம்பிமாரும் ஒன்றில் இந்த தலைமையை தூக்கி எறிய வேணும், அல்லது கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி சரியான பாதையிலே செயல்பட தொடங்கணும். அக்கரைப்பற்று வலய கல்வி பணிமனைக்கு உட்பட்ட அட்டாளைச்சேனை அந்தூர் மகாவித்யாலய மாணவர்களின் பெற்றோர் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம் இந்த பாடசாலையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அதனை நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் இவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். உங்கள கோபம் உங்கள இதுகள் எல்லாம் உங்கள் மட்டில் இருந்துகட்டும். ஸ்கூல்ல கையடிக்க வேணாம். எங்களை ஸ்கூலுக்கு என்ன நிதி வந்தாலும் கொடுத்து எங்கள் ஸ்கூலை உயர்த்த வேணும். கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு கிழக்கு மாகாண எதிர்க்கட்சித் தலைவர் MS உதுமாலெப்பை சென்றார். இந்த பாடசாலை இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலையான விடயம். எனவே இது தொடர்பாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர், கல்வி படிப்பாளர் செயலாளர்களுடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பான நடவடிக்கைகளை நான் கிழக்கு மாகாண சபையிலே கிழக்கு மாகாண கல்வி அமைச்சருடன் தொடர்பு கொண்டு இது சுமார் நடவடிக்கைகள் எடுப்பேன். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் அக்கரைப்பற்று வலய கல்வி பணிப்பாளர் ALM காசிமிடம் நாம் வினவினோம். இப்படியான ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்காக இப்படியான ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். இது வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற சில உறுப்பினர்கள் தங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்காகவும் அவர்களுக்கு பின்னால் உள்ள சில அரசியல்வாதிகள் அவர்களை தூண்டி அவர்களுக்கு தாங்கள் தான் இந்த சேவை செய்வதாக காட்டுவதற்காகவும் இந்த நாடகத்தை மேற்கொள்கின்றனர். எனவே ஒரு ஸ்கூலுக்கு 2 ப்ராஜெக்ட். யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியின் பழைய மாணவர்கள் சங்கத்தினர் பாடசாலை நடவடிக்கைகளை முடக்கி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் கொக்குவில் இந்து கல்லூரி அதிபர் மாற்ற விவகாரம் தொடர்பான வடமாகாண கல்வி அமைச்சின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த அதிபர் புதிய அதிபராக நியமிக்கப்பட்டு 1 வாரத்துக்குள்ளே அவருடைய அந்த நியமனத்தை ரத்து செய்கின்ற வகையில் மாகாண சபையில் அவர்கள் கூடி ஆராய்ந்து அதை கடிதம் அனுப்புவதற்காக தீர்மானித்து நடவடிக்கை எடுத்துள்ளார்கள்.
எங்களுடைய பாடசாலையினுடைய அந்த அதிபராக நியமனத்தை செய்தது கல்வி திணைக்களமும் நிர்வாகமும் மேற்கொண்டு விட்டு அதனை ஒரு வாரத்துக்குள்ளேயே ரத்து செய்வது என்பது எமது பாடசாலையையும் தனிப்பட்ட முறையில் அதிபரையும் அவமானப்படுத்தும் ஒரு செயலாகும். மாநசபை அவைத்தலைவரும் அவர் சார்ந்த குழுவினரும் அதை முடிவெடுத்து அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பெற்றோர்கள் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் தங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் இன்றைய முற்றுமுழுதா பள்ளிக்கூடம் நடக்காத மாதிரி ஸ்தம்பிதமடைய செய்து வச்சிருக்கிறோம். அந்த அதிபரை மாகாண சபையில் உள்ளவர்களுடைய தனிப்பட்ட முடிவின் காரணமாக மாற்றுவதன் சூழ்ச்சி என்ன என்பதை தகவல் அறியும் சட்டம் மூலம் எங்களுக்கு அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். 7 வருடங்களாக தமிழ் மக்கள் தேர்தலில் வாக்களித்து தெரிவு செய்த தலைவர்கள் இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளாமல் இல்லாட்டி கண்ணும் காணாமலும் இருந்ததால இன்றைக்கு அந்த மக்கள் தாங்களாகவே தங்களுடைய பிரச்சனைகளை படிக்கொண்டு அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. மக்கள் போராட்டத்துடைய வெற்றியை தாங்கள் அப்புறப்படுத்தி ஏதோ தங்களோட கட்சியும் தாங்களும் செய்ததாக காட்டிக் கொள்வதற்கு 7 வருஷம் எந்த விதத்திலும் அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கு அவசரமாக சம்பந்தன் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி வழிபடக்கு கேப்பாப்புலவு போன்ற பிரதேசங்களை விடுவிக்க சொல்லி கேட்பது மிகவும் கேவலமான ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தில் 37 பேர் இன்ஃபுளுவன்சா H1N1 வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்கும் மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. 25 கர்ப்பிணிகளும் 9 சிறார்களும் அடங்கலாக 37 பேர் இன்ஃபுளுவன்சா H1N1 வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 21 நாட்களில் இன்ஃபுளுவன்சா H1N1 வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 244 பேருக்கு கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் பிராந்திய சுகாதார பணிமனை குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இந்த வைரஸ் பரவி வருவதுடன் கர்ப்பிணி தாய்மார்களும் குழந்தைகளும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 9 மாத குழந்தையொன்று இன்ஃபுளுவன்சா H1N1 வைரஸ் தொற்றுக்குள்ளானவை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த வைரஸ் தொற்று தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கின் சில பகுதிகளில் வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுக்கும் போராட்டம் இன்றைய தினமும் தொடர்கின்றது. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் 14வது நாளாகவும் இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் காரைதீவு சுகாதார அலுவலகத்துக்கு அருகில் தொடர்ந்தும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக 4வது நாளாகவும் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்தி அறிக்கையை. வணக்கம்.